நண்பர்களே வணக்கம். வந்தனம் நான் ஃபார் த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத். இன்றைக்கி நேற்று ஒரு நெஞ்சே பதற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். என்ன நியூஸ்னால், அரசு உதவி ஆய்வாளர் ஒரு 7 கோடி ரூபா பணத்துக்காண்டி பெத்த பையனே அப்பா கட்டுவிரியன் பாம்பை விட்டு சாவடிச்சிருக்காரு. இது ஏன் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, இது ஒரு மனித உறவும் மனித மாண்பும் நம்மளை சாவடிச்சுட்டு மனித இனத்திற்கே சாபம் உண்டாகிட்டு இருக்குங்கிறது தான் நம்மளுக்கு உணரணும். இந்த விஷயத்துலேருந்து இது நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கணும். சமூகத்திற்கும் சமூக நீதிக்கும் ஒரு பாடமாக நமக்கு அமையணும். ஏன் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுகிறேன்னா, முன்னாடிலாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, கூட்டு குடும்பமாக இருந்தோம். இப்போ தனி கொடுத்தனமாக போயிட்டோம். இயந்திர வாழ்க்கையில் அதிகமாக போயிட்டு பணத்தை அதிகமாக நேசிச்சுக்கிட்டு நம்ம ரத்த உறவுகளையும் ரத்த சொந்த பந்தங்களையும் நம்ம எதிரிகளாக பார்த்துட்ருக்கோம். முன்னாடி மனிதர்களை நேசித்தோம், பொருட்களை வாங்கினோம். சரியா? இப்போ மனிதர்களை எதிரியாக பார்த்துட்டு பயன்படுத்திக்கிட்டு பொருட்களை வாங்கிட்டு பணத்திலேயே சம்பாதிச்சிட்ருக்கோம். இது எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரியல நம்ம சமூகம். சரியா? மனித உறவுகளும் மனித மாண்புகளுக்கு மனித நேயமும் எவ்வளோ முக்கியங்கிறது நம்ம பிள்ளைங்களுக்கு அத்தியாவசியமாக சொல்லிக் கொடுக்கணுங்கிறது ஒரு அத்தியாய கடமை. இது ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, ஒரு திருஷ்யம் படம் மாதிரி எல்லாத்தையும் ஒரு கொலை பண்ணிவிட்டு ஈஸியாக தப்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரா என்னன்னு தெரியல எனக்கு. அப்படிலாம் நம்ம படத்தை பார்த்துட்டு திரைப்படமும் நிஜ வாழ்க்கையும் ஒன்றும் கிடையாது. எப்போதுமே படத்தில் வர மாதிரிலாம் நம்ம எதையும் ஒரு ஈஸியாக ஒரு கொலை பண்ணிட்டுலாம் தப்பிச்சிட முடியாது. ஏன்னா ஒரு போலீஸ்காரங்களோட திங்கிங்கும் அவங்களோட எண்ணமும் வேறு மாதிரி இருக்கும். ஒரு குடும்பத்துலேயோ ஒரு இடத்துலையோ ஒரு தப்பு நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு இடத்துலையே அவுட் சைடு போக மாட்டாங்க. அவங்களோட வே ஆஃப் திங்கிங் யார் பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு இன்சைடு உள்ளக்க என்ன நடந்திருக்கு, குடும்பத்தில் யார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தான் ஃபஸ்ட்டு யோசிப்பாங்க. அது மாதிரி இன்றைக்கி பணம் வரும், நம்மள்கிட்ட பணம் இல்லாமல் போகும். ஆனால் மனித உறவும் ரத்த சொந்த பந்தமும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பேசுகிற வார்த்தைகளை நல்ல விதமாக பேசுங்கன்னு சொல்லுவாங்க. அது ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, பேசுகிற வார்த்தைக்கும் உயிர் இருக்குது. அந்த உயிரும் உணர்வாக மாறும். அதனால தான் நல்லதே பேசி நல்லதே சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சரியா? அதனால் மனித உறவு மனிதனை மனுஷனாக பாருங்கள். மனித உறவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இது ஒரு அவேர்னஸாக எடுத்துங்க. வயதான பெற்றோர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது. சில விஷயத்த உங்கள் பிள்ளைங்கள்ட்டேருந்து ஹைட் பண்ணி வைக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. சரிங்களா? அதனால் உங்களோட வயதான பெற்றோர்களுக்கு என்னென்னா, உங்கள் குழந்தைகளை படிக்க வச்சுட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அனுப்பிட்டு உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் உங்களுக்குன்னு உங்களோட ஓன் ஸ்டாண்டில் நீங்கள் சர்வே ஆகிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துங்க. நாட் டிபெண்ட் ஆன் யுவர் டாட்டர் ஆர் சன். அதுதான் எல்லாத்துக்கும் பிரச்சனையாக வரும்னு சொல்லிட்டு சம்திங் அதுமாரி எனக்கு தோணுது. சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. டேக் கேர். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.